ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்ஐசி ராஜா பேசுகிறேன். எல்ஐசியில் மந்த்லி 5000 ருபீஸ் பே பண்ணிவிட்டு 27 லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி ஒரு அருமையான எல்ஐசி பிளான். மந்த்லி 5000 ருபீஸ் பே பண்ணிவிட்டு உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ், அதாவது 50 வயசு இல்லை 55 வயசில் 27 lakhs பல்க் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி எல்ஐசி பிளான். இதுக்கு நீங்கள் 11 வருஷம் பணம் கட்டினா போதும். 11 இயர்ஸ் மட்டும் பே பண்ணிவிட்டு மந்த்லி 5000 ருபீஸ் பே பண்ணுறீங்க, 27 lakhs ரிட்டர்ன்ஸ் வருது. இந்த பாலிசி ஒரு நான் லிங்க்டு பிளான், அதாவது ஷேர் மார்க்கெட் இல்லாத பிளான், பங்கு சந்தை வர்த்தகம் சாராத திட்டம் அப்படிங்கிறதுனால இதில் நம்ம கற்ற பணம் குறையாது. ரெண்டாவது, இது 100% சாவரின் கேரண்டி இருக்கக்கூடிய பிளான், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சாவரின் கேரண்டி இருக்கக்கூடிய பிளான் அப்படிங்கிறதுனால நம்ம கற்ற பணத்துக்கு கேரண்டியும் உண்டு. மிக அருமையான பிளான், ஷேர் மார்க்கெட் இல்லாத பிளான், டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய பிளான். இந்த பாலிசியில் 11 இயர்ஸ்க்கு பே பண்ணணும். எப்பப்போ பணம் கட்டுறோம், எப்பப்போ ரிட்டர்ன்ஸ் வருது, எவ்வளோ பணம் கட்டுறோம், இதில் இன்சூரன்ஸ் கவரேஜ் எல்லாம் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். உதாரணத்துக்கு 30 வயசு இருக்கிற ஒருத்தர் இந்த பாலிசி எடுத்தாருன்னா அவரோட 55வது வயசில் 27 லட்ச ரூபா டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸாக கிடைக்குது. 27 லட்ச ரூபா டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸாக கிடைக்குது. இதுக்கு இவர் 11 வருஷம் மட்டும் பணம் கட்டினா போதும். அப்போ 41 வயசு வரைக்கும் இவர் பணம் கட்டினா போதும். அப்போ எவ்வளோ பணம் கட்டுறார் எல்ஐசியில் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு 5000 ரூபா அளவு பணம் கட்டுறாரு. மாதம் 5000 ரூபா அளவு 11 வருஷம் பணம் கட்டுறாரு. அவரோட 55வது வயசில் ரிட்டையர்மெண்ட் ஏஜில் 27 லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. இதுவே இவர் 25 வயசில் ஆரம்பித்தார் அப்படின்னா அவருக்கு 50 வயசுலேயே ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருது. 35 வயசில் ஆரம்பித்தார் அப்படின்னா 60 வயசில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அப்போது 25வது வருஷத்தில் பல்காக 27 லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. 11 வருஷம் பணம் கட்டுறார். ஓகே, மாதம் 5000 ரூபா அளவு பணம் கட்டுறாரு அப்படின்னா மாதம் 5000 ரூபா 11 வருஷம் பணம் கட்டுறாரு. அப்போ வருஷத்துக்கு 60000 ரூபா 11 வருஷத்துக்கு பணம் கட்டுறாரு. அப்போது டோட்டலாக இவர் எல்ஐசியில் எவ்வளோ பே பண்ணுறாரு? 6,60,000 ரூபா எல்ஐசியில் பே பண்ணுறாரு. 11 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்ஐசியில் சேர்த்து வைக்கிறார். இவருக்கு ரிட்டர்ன்ஸாக கிடைக்கிறது 27 லட்ச ரூபா டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸாக கிடைக்கிறது. இவர் கட்டுறது 6.5 லட்சம், இவருக்கு கிடைக்கிறது 27 லட்ச ரூபா கிடைக்குது. இப்போது இது மாதம் 5000 ரூபாங்கிறது நீங்கள் மாதம் மாதம் கட்டுற மாதிரியும் கட்டலாம், இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டுற மாதிரியும் கட்டலாம், இல்லை ஹாஃப் ஏர்லி 6 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டுற மாதிரியும் கட்டலாம், இல்லை இயர்லி ஒன்ஸ் 60,000 ரூபா அந்த மாதிரி கட்டுற மாதிரியும் கட்டலாம். ஸோ அப்படி எப்படி வேணாலும் கட்டிக்கலாம். நமக்கு 11 வருஷம் கட்டுறோம், ரிட்டர்ன்ஸு 27 லட்ச ரூபா வருது. ஓகே சார், மாதம் மாதம் 5000 ரூபா தான் கட்டணுமா? இதை விட குறைவாக கட்டலாமா, இல்லை இதை விட அதிகமாக கட்டலாமா? கண்டிப்பாக கட்டலாம். ஸோ இது நாம் எவ்வளோ பணம் கட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் இந்த 55வது வயசில் கிடைச்சிருது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாதம் 10,000 ரூபா அளவு நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 54 லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது ரிட்டையர்மெண்ட் ஏஜில். ஓகே, இந்த ஃபண்டு நீங்கள் உங்களுக்கு 55 வயசு 50 வயசு 55 வயசு அந்த டைமில் வரதுனால இது உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஃபண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட குழந்தையோட மேரேஜ் ஃபண்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களோட தேவையை பொறுத்து இந்த பாலிசியை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த பாலிசியில் இன்சூரன்ஸ் கவரேஜை பொறுத்த வரைக்கும் இந்த பாலிசியில் பாலிசி ஆரம்பித்த நாள்லேருந்து இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வர வரைக்கும், இந்த பாலிசி முடிகிற வரைக்கும் டோட்டலாக டே 1லேருந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்துடுது. நார்மல் ரிஸ்க்குக்கு கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் கவரேஜும், ஆக்சிடென்டல் ரிஸ்க்கும் இதில் கவர் ஆகுது. 24 லட்ச ரூபாய் அளவுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் இதில் வந்துடுது. இது இல்லாமல் இந்த பாலிசி ஆரம்பித்த நாள்லேருந்து ஆக்சிடென்டல் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட்டும் வந்துடுது. பாலிசி எடுத்துட்டாரு, பாலிசி எடுத்த நபருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது, அவர் பெர்மனன்ட்லி டிசேபிள் ஆயிடுறார், ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஆயிடுறார் அப்படின்னா இந்த பாலிசிக்கு எந்த பணமும் கட்டாமையே கடைசியில் வரக்கூடிய அமௌண்ட்டு பல்கா 27 லட்சம் 54 லட்சம் 1 கோடி எவ்வளோ பாலிசி எடுக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்துடுது. அது இல்லாமல் பணம் ப்ரீமியம் கட்டாமையே அவருக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் வந்துடுது. அது இல்லாமல் எல்ஐசி இவருக்கு வருஷம் ஒரு அமௌண்ட் லைஃப் சப்போர்ட் அமௌண்ட்டாக இந்த பாலிசி ஹோல்டருக்கு கொடுத்துட்டே வருவாங்க. ஸோ ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி பெனிஃபிட்டும் வந்துடுது, ஆக்சிடென்டல் ரிஸ்க் கவர், ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவரேஜும் வந்துடுது, நார்மல் இன்சூரன்ஸ் கவரேஜும் வந்துடுது. இது பணம் கட்டக்கூடிய 11 வருஷத்துக்கும் இந்த பாலிசியில் இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் உண்டு. அது இல்லாமல் பணம் கட்டாத இருக்கிற மீதி 14 வருஷம் ப்ரீமியம் ஹாலிடே டைம்லையும் இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாலிசியில் போனஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பாலிசி ஆரம்பித்து ஒவ்வொரு வருஷமும் போனஸ் ஆட் ஆகிட்டே வரும். இது பணம் கட்டக்கூடிய 11 வருஷத்துலேயும் போனஸ் ஆட் ஆகுது, பணம் கட்டாத மீதி நாட்கள்லையும்
போனஸ் ஆட் ஆகிட்டே வருது. மிக அருமையான ஒரு எல்ஐசி பிளான் இது. நான் சொன்ன மாதிரி நான் லிங்க்டு பிளான், ஷேர் மார்க்கெட் இல்லாத பிளான். அதனால நம்ம கட்டுற பணம் குறையாது. அது இல்லாமல் இதில் எல்ஐசியோட கேரண்டி இல்லாமல், ஐஆர்டிஓட கேரண்டி இல்லாமல், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 100% சாவரின் கேரண்டி தராங்க. ஸோ மிக அருமையான ஒரு எல்ஐசி பிளான். டேக்ஸ் சேவிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்டக்கூடிய ப்ரீமியமுக்கு 80C படி, அண்டர் செக்ஷன் 80C படி நீங்கள் கட்டக்கூடிய ப்ரீமியமுக்கு டேக்ஸ் வேவிங் பெனிஃபிட்டை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் தேவை இருந்தால். ஓகே. ரெண்டாவது, இதிலிருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் 100% டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸாக இருக்குது. வேற ஒரு இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டு இதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ரிட்டர்ன்ஸ் வாங்கினீங்கன்னா, இந்த மாதிரி 27 லட்சம் 54 லட்சம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வாங்கினீங்கனாலும் நீங்கள் 30% டேக்ஸ் கட்டிட்டு வெளியில் வரணும். ஆனால் இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் இதிலிருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தான். அண்டர் செக்ஷன் 1010D படி இந்த பாலிசியிலிருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் 100% டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸாக இருக்குது. அது இல்லாமல் எல்ஐசி ஆக்ட் 1956 எல்ஐசி ஆக்ட் செக்ஷன் 37 படி இந்த பாலிசிக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 100% சாவரின் கேரண்டி தராங்க. அப்போது நீங்கள் கட்டக்கூடிய பணத்துக்கு எல்ஐசியே திவாலானால் கூட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ராமிஸ் பண்ணுறாங்க உங்களோட பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ மிக அருமையான ஒரு எல்ஐசி பிளான். மந்த்லி 5000 rupees பே பண்ணுறீங்க, 11 years பே பண்ணுறீங்க, 27 lakhs உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருது. ஓகே. ஸோ இந்த பாலிசியில் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது, லோன் ஆப்ஷன் உண்டு. சார் பாலிசி எடுத்ததில் 2 வருஷத்துக்கு அப்புறம் எப்போ வேணும்னாலும் தேவைப்பட்டால் இந்த பாலிசியில் லோன் வாங்கிக்கலாம். ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆப்ஷன் உண்டு. எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் உங்கள் குழந்தைங்களோட காலேஜ் எஜுகேஷன் வருது, அதுக்கு ஃபண்டு தேவைப்பட்டால் உங்களுக்கு இந்த பாலிசியிலேருந்து லோனாக வாங்கிக்கலாம். ஸோ அந்த லோன் ஆப்ஷனும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த பாலிசியில் சரண்டர் ஆப்ஷன் உண்டு. அது இல்லாமல் பெய்ட் அப் ஆப்ஷன் உண்டு. சார் நான் இந்த பாலிசி நான் பாலிசி எடுத்துட்டேன், கொஞ்ச நாள் பணம் கட்டினேன், அதுக்கப்புறம் பணம் கட்ட முடியலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, பணம் நீங்கள் கட்டாமல் விட்டால் கூட நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொப்போர்ஷனேட்டான ரிட்டர்ன்ஸ் இந்த கடைசியில் வரக்கூடிய அந்த மெச்சூரிட்டி வரும்போது உங்களுக்கு ப்ரொப்போர்ஷனேட்டான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. மினிமம் ஒரு 2 வருஷம் நீங்கள் பணம் கட்டணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணத்தினால பணம் கட்டுவதை நீங்கள் நிறுத்திவிட்டால் கூட உங்களுக்கு அருமையான ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ இந்த பாலிசியில் ஒரு சம்மரி மாதிரி சொல்கிறேன். மாதம் 5000 ரூபா கட்டுறீங்க, 11 வருஷம் பணம் கட்டுறீங்க, மீதி வருஷத்துக்கெல்லாம் எந்த பணமும் கட்ட தேவையில்லை. பல்காக 27 லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. நீங்கள் சேலரிடு எம்ப்ளாய்டாக இருந்ததுன்னா உங்களோட சம்பளத்துலேருந்து மாதம் 5000 ரூபா 11 வருஷத்துக்கு எடுத்து வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கடைசி காலத்துக்கு உதவும். ஓகே. மாதம் ஒரு வருஷம் கட்டினீங்கன்னா 11 தவணைகள் 11 இன்ஸ்டால்மெண்ட்ஸு, வருஷம் 60000 ரூபா கட்டுறீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு சேவிங்ஸ் ஆப்ஷனாக இருக்குது. இன்சூரன்ஸ் கவரேஜோடு வந்துடுது, கேரண்டி இருக்கக்கூடிய ஆப்ஷன். நல்ல ஒரு அருமையான ஒரு திட்டம். உங்களுக்கு எல்ஐசியில் இந்த பிளான் எடுக்கணும்னாலும் சரி, இல்லை வேறு எந்த பிளான் எடுக்கணும்னாலும் சரி, என்னை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ராஜா, எல்ஐசி. தேங்க்யூ.